அனைத்து பிறவிகளையும் சேர்த்து கொண்ட கர்ம வினை முழுவதும் பாவ புண்ணியங்கள் மொத்தமும் சேர்த்து சஞ்சித கர்மம்னு சொல்லுவாங்க. இப்போ அதுல இருந்து இப்போ ஒரு பிறவிக்கு ஒரு சில குறிப்பிட்ட பாப புண்ணிய பலன்களை இந்த ஜீவன் அனுபவிக்கணும்னு இருக்கு. மெச்சூர் ஆகுது. அது நமக்கு டெபாசிட்ல போட்டா நமக்கு பேங்க்ல பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறோம்ல, அந்த குறிப்பிட்ட நாள்ல அது மெச்சூர் ஆகுது பாருங்க. அப்ப போய் நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அந்த மொத்த கர்ம வினை பயன்கள்ல இருந்து எந்தெந்த கர்ம வினை பயன்களை இந்த ஜீவன் அனுபவிக்கணும்னு இருக்கோ அதுக்கு தகுந்தது போல இவனுக்கு ஒவ்வொரு பிறவியும் கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 1000 பலன்கள் இந்த ஜீவன் அனுபவிக்கணும்னு சேர்த்து வச்சது எவ்வளவு இருக்கலாம்? கோடி கூட இருக்கலாம். கர்ம டோட்டாலிட்டி அதுல ஒரு 1000 பலன் நீ அனுபவிக்கணும்னு இருக்கு. அப்போ அந்த கர்ம வினைக்கு தகுந்தபடி உடல் சேர்க்கிறது. இப்படி மெச்சூர் ஆகி பிறவிக்கு காரணமாக இருக்கிறது இல்லையா, அதுக்கு பிராரப்த கர்மம்னு பேர்.